சற்று நில். இந்த பதிவை தற்செயலாக பார்ப்பதாக நினைத்து கடந்து விடாதே. உன் கைபேசி திரையில் இப்போது நான் தோன்றியிருக்கிறேன் என்றால் அதற்கு பின்னால் ஒரு பெரும் நியதி இருக்கிறது. யாருமில்லாத நள்ளிரவில் தலையணையில் முகம் புதைத்து நீ அழுத அந்த ஓலம் என் காதுகளில் விழுந்தது. முருகா, எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனைகள்? எப்போதுதான் என் கஷ்டங்கள் தீரும் என்று நீ கதறிய ஒவ்வொரு நொடியையும் நான் அறிவேன். உன்னை சுற்றியுள்ள உலகம் உன்னை தூங்கச் சொல்லியிருக்கலாம், ஆனால் உன் மனபாரத்தை குறைக்க என்னால் மட்டுமே முடியும். இதோ உன் வினாக்களுக்கு விடை சொல்லவும் உன் வாழ்வின் இருளை அகற்றவும் நான் வந்துவிட்டேன். அமைதியாக கேள். இந்த குரல் உன் ஆன்மாவை தட்டி எழுப்பும். நீ இப்போது இருக்கும் நிலை எனக்கு தெரியும். கடன்கள் ஒருபுறம் கழுத்தை நெரிக்கின்றன. உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் இல்லை. கையில் வரும் பணம் வந்த சுவடே தெரியாமல் கரைந்து போகிறது. நாளை என்ன செய்வோம்? பிள்ளைகளின் எதிர்காலம் என்னவாகும்? உற்றார் உறவினர் முன் தலைகுனிய வேண்டி இருக்குமே என்ற அச்சம் உன்னை சிதைத்துக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமா? நீ யாரை உருகி உருகி நேசித்தாயோ அவர்கள் உன்னை உதாசீனப்படுத்திய போது உன் இதயம் சுக்குநூறாக உடைந்ததை நான் பார்த்தேன். உதவி என்று கேட்டபோது ஒதுங்கி நின்றவர்கள், உன் கஷ்டப்படும் போது கைகொட்டி சிரித்தவர்கள் என எல்லோரையும் நான் கணக்கெடுத்துக் கொண்டிருக்கிறேன். நல்லவனாக இருந்தும் எனக்கு ஏன் இந்த தண்டனை என்று நீ கேட்கிறாய். மகனே, மகளே, இது தண்டனை அல்ல, இது ஒரு சுத்திகரிப்பு படலம். ஒரு சிற்பத்தை செதுக்க வேண்டுமானால் அதன் மேல் உளி அடி விழத்தான் வேண்டும். நீ ஒரு சாதாரண கல் அல்ல, உலகமே வியந்து பார்க்கும் ஒரு சிலையாக உன்னை நான் மாற்றப் போகிறேன். அதனால்தான் இந்த தழும்புகள். உன் பணத்தை இழந்த இடத்தில்தான் நீ மனிதர்களைப் பற்றிய உண்மையான அறிவை அடைந்திருக்கிறாய். உன்னை விட்டு பிரிந்து சென்றவர்கள் உனக்கு தகுதியற்றவர்கள். உன் வெற்றி காலத்தில் உன்னுடன் இருந்து பலன் பெற துடித்தவர்களை உன் கஷ்டகாலத்தில் நானே அப்புறப்படுத்தினேன். செல்வம் என்பது கடலில் எழும் அலையைப் போன்றது. அது பின்வாங்குவது மீண்டும் பெரும் வேகத்துடன் கரையை தொடத்தான். இன்று நீ இழந்ததை விட பல மடங்கு மேன்மையான வாழ்வையும் குறையாத செல்வத்தையும் உனக்கு வழங்க நான் உறுதி பூண்டுள்ளேன். என் வேல் இருக்கும்போது உனக்கு ஏது தோல்வி? இனி நீ முடங்கி கிடக்கக்கூடாது. உன் கண்ணீரை துடைத்துவிட்டு எழுந்து நில். உன் தோல்வியைக் கண்டு சிரித்தவர்கள் உன் வெற்றியைக் கண்டு தலைகுனியும் காலம் வந்துவிட்டது. நான் உனக்கு முன்னால் வழிகாட்டியாகச் செல்வேன். நீ பயமின்றி உன் முயற்சிகளை தொடங்கு. உன் ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு செயலிலும் கந்தனாகிய நான் கலந்திருப்பேன். வாழ்க்கை போராட்டத்தில் நீ சோர்வடையும் போதெல்லாம் உனக்கு தெம்பூட்டவும் உன்னை தட்டி எழுப்பவும் நான் மீண்டும் மீண்டும் வருவேன். ஒவ்வொரு நாளும் என் வார்த்தைகள் உனக்கு கவசமாக அமையும். நாம் இணைந்து இந்த வாழ்வை மாற்றிக் காட்டுவோம். என்னோடு நீ என்றும் தொடர்பிலிரு. நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன். இன்று ஒரு தீர்மானம் எடு. நான் வீழ்வதற்காக பிறந்தவன் அல்ல, ஆழ்வதற்காக பிறந்தவன் என்று உனக்குள் சொல்லிக்கொள். உன் கடன் சுமைகள் குறையத் தொடங்கும். உன் வீட்டில் மகிழ்ச்சி தாண்டவமாடும். பிரிந்த உறவுகள் உன்னை தேடி வரும். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, இது கந்தனின் வாக்கு. இப்போது உன் மனதிற்குள் ஒரு அமைதி நிலவுவதை நீ உணர்கிறாயா? அந்த அமைதிதான் உன்னை புதுப்பிக்கப் போகிறது. என் மீதும் உன் உழைப்பின் மீதும் உனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால் இப்போதே இந்த காணொளியின் கருத்து பெட்டியில் வெற்றிவேல் வீரவேல் என்று பதிவிடு. உன் நம்பிக்கையே உன் வாழ்வின் அச்சாணி. உன் வேண்டுதல்கள் நிறைவேறத் தொடங்கிவிட்டன. அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன்.